தமிழக அரசு அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூடினாலும் ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்க சிறப்பு தலைவர் பாரதி. நாங்களே எங்க சங்க சார்பா முன்வைக்கிறோம். எல்லா மதுக்கூடத்தையும் மூண்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. டாஸ்மாக் கடைகளை மூடுறது மூலம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை மாற்றுத்துறைக்கு வேலை போடுங்க. இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டாங்க, இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது அதிகபட்சம். எல்லாருக்குமே மாற்றுத்துறையில வேலைக்கு போடுங்க. நாங்க வேலை செஞ்சு பழக்கணும். சாராய விற்கிறதுக்காக மட்டும்தான் படிச்சு வந்து எங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்தவங்க இல்ல. வேறு துறையில் போட்டாலும் பொதுமக்கள் நலன் கருதி மது கடைகளை மூடினாலும் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் வரவேற்பதற்கு தயாராக. 5 ரூபா 10 ரூபா வச்சு வித்துக்கணும்ன்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா ஏன் அந்த நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க? தொடர்ந்து ஒவ்வொரு டைம்லயும் இவங்களை பணியந்திரப்படுத்துவாங்க சொல்லி இந்த குறைவான சம்பளம் வாங்கிக்கோ. இபி பில்லுல இருந்து கடைக்கு வந்து அட்டைப்பட்டி செலவுல இருந்து எல்லா செலவும் நீயே பாரு. லோக்கல் இருக்கக்கூடிய கவுன்சில்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அத்தனை ரவுடிங்ல இருந்து அத்தனை பேர் மாமூல்ல இருந்து இந்த கடையில இவங்க ரத்தம் சிந்தி ரோடு வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை பெட்ரோல் கொண்டு வந்து கடையில வீசிட்டு போயிடுறாங்க. சாதாரண கீழே இருக்கிறவன் சம்பளம் இல்ல, நீயே கேட்டு வாங்கிக்கோ. அதுவும் 10 ரூபா வாங்காது, 5 ரூபா கேட்டு வாங்கிக்கோ. இந்த மாதிரி விஷயம் பண்ணா ஏன் அவங்க மேல நடவடிக்கை இல்ல? அவங்க மொத்த பேரை சேர்ந்து காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேல கொடுக்குறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.